வணக்கம். ஃப்யூச்சர் லைஃப் சேனலுக்காக இன்றைக்கி மறுபடியும் நான் ஒரு வேகன்சி வீடியோ தான் எடுத்துகிட்டு வந்திருக்கேன் உங்கள் முன்னாடி ப்ரெசென்ட் பண்ணுறதுக்கு. என்னோடய வேகன்சி வீடியோ பார்க்கறதுக்கு முன்னாடி நான் ஒரு முக்கியமான விஷயத்த உங்களுக்கு ஞாபகப்படுத்திடுறேன். அது ஃப்யூச்சர் லைஃப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுறது தான். ஏன் ஃப்யூச்சர் லைஃப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பார்க்கணுன்னா, நான் போட்ட வேகன்சி வீடியோவுக்கு எப்போவுமே ஒரு அப்ளிகேஷன் ஸ்டார்ட் டேட் ஒன்று இருக்கும், அப்ளிகேஷன் இன் டேட் ஒன்று இருக்கும். அப்ளிகேஷன் இன் டேட்டுக்கு முன்னாடி என்னோடய வீடியோ உங்களுக்கு கிடைச்சாதான் நீங்கள் அந்த வேலைக்கு குவாலிஃபைடாகவும் இன்ட்ரெஸ்டாகவும் இருந்தீங்கன்னா அப்ளை பண்ண முடியும். ஸோ ப்ளீஸ் உடனே இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணால் மட்டும்தான் என்னோடய வீடியோ உங்களுக்கு உடனுக்குடனே கிடைக்கும். அதே மாதிரி உங்களுக்கு தெரிஞ்சு வேலை தேடிட்டு இருக்க எந்த கேண்டிடேட்டாக இருந்தாலும் அவங்களுக்கு என் சேனல் லிங்கை கொடுங்க, அவங்களையும் சப்ஸ்கிரைப் பண்ண சொல்லுங்கள். அது அவங்களோட பிரைட் ஃபியூச்சருக்கு ஒரு நல்ல ஸ்டார்டிங் பாயிண்ட்டாக தான் இருக்கும். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற வீடியோ என்னன்னு பார்த்தீங்கன்னா, சென்ட்ரல் வேர் ஹவுசிங் கார்பரேஷன் அனௌன்ஸ் பண்ணியிருக்கிற வேகன்சிஸ் தான் நம்ம பார்க்க போகிறோம். இந்த சென்ட்ரல் வேர் ஹவுசிங் கார்பரேஷன் கவர்மெண்ட் ஆஃப் இந்தியா மினிஸ்ட்ரி ஆஃப் கன்சியூமர் அஃபேர்ஸ் கீழே வருது. இவங்க அனௌன்ஸ் பண்ணியிருக்கிற வேகன்சி எல்லாமே ஆல் ஓவர் இந்தியாக்கான ஓப்பனிங் தான். வேர் ஹவுசிங்கும் ஆல் ஓவர் இந்தியா இருக்குது, அது உங்களுக்கு தெரியும். அதே மாதிரி இதுக்கு கீழே என்னென்ன வருதுன்னா, ஃபுட் அண்ட் பப்ளிக் டிஸ்ட்ரிபியூஷன் வருது, இம்போர்ட் எக்ஸ்போர்ட் கார்கோ ஆக்டிவிட்டீஸ் வருது, சயின்டிஃபிக் ஸ்டோரேஜ் ஃபெசிலிட்டிஸ் வருது, லேண்ட் அண்ட் கஸ்டம் ஸ்டேஷன்ஸ் வருது. ஸோ இந்த மாதிரியான ஒர்க்குக்கு மேல் அண்ட் ஃபீமேல் ப்ளஸ் டிரான்ஜெண்டரும் அப்ளை பண்ணலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ வேகன்சிஸ் பார்த்துடலாம். இதில் வந்து பார்த்திங்கன்னா, ஃபஸ்ட்டு மேனேஜ்மெண்ட் ட்ரெயினி ஜென்ரல், இதில் 40 வேகன்சி இருக்குது. ஸ்கேல் பே கொடுத்துருக்கேன், நீங்கள் பார்த்துக்கலாம். இதோட ஏஜ் வந்து மேக்ஸிமம் ஏஜ் 28 இயர்ஸ்னு சொல்லியிருக்காங்க. அடுத்தது மேனேஜ்மெண்ட் ட்ரெயினி டெக்னிக்கலில் 13 வேகன்சி இருக்குது. இதோட மேக்ஸிமம் ஏஜ் லிமிட் 28 இயர்ஸ்னு சொல்லியிருக்காங்க. அக்கௌண்டண்ட்டில் 9 வேகன்சி இருக்குது. இதுக்கு மேக்ஸிமம் ஏஜ் லிமிட் 30 இயர்ஸ்னு சொல்லியிருக்காங்க. சூப்பரண்டன்ட் ஜென்ரலில் வந்து 22 வேகன்சி இருக்குது. மேக்ஸிமம் ஏஜ் லிமிட் 30. ஜூனியர் டெக்னிக்கல் அசிஸ்டண்ட்டில் 81 வேகன்சி இருக்குது. இதுக்கு 28 இயர்ஸ் மேக்ஸிமம் ஏஜ் லிமிட்னு சொல்லியிருக்காங்க. இந்த வேகன்சி இல்லாமல் யூனியன் டெரிட்டரிஸ்க்கும் லடாக்குக்கும் அதே மாதிரி நார்த் ஈஸ்டர்ன் இந்தியாவுக்கும் ஒரு ஸ்பெஷல் ரெக்ரூட்மெண்ட் ட்ரைவ் வந்து கொடுத்துருக்காங்க. அதுக்கு கீழே 3 வேகன்சி கொடுத்துருக்காங்க. சூப்பரண்டன்ட் ஜென்ரல் எஸ்ஆர்டி இதில் வந்து 2 வேகன்சி இருக்குது. இதுக்கு மேக்ஸிமம் ஏஜ் லிமிட் 30ன்னு சொல்லியிருக்காங்க. ஜூனியர் டெக்னிக்கல் அசிஸ்டண்ட் இதில் 10 வேகன்சி இருக்குது. மேக்ஸிமம் ஏஜ் லிமிட் 28 இயர்ஸ்னு சொல்லியிருக்காங்க. ஜூனியர் டெக்னிக்கல் அசிஸ்டண்ட் எஸ்ஆர்டி இதில் வந்து 2 வேகன்சி இருக்குது. இதுக்கும் மேக்ஸிமம் ஏஜ் லிமிட் வந்து 28 இயர்ஸ்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இது வந்து இந்த ஸ்பெஷல் ட்ரைவுக்கும் சரி, முன்னாடி பார்த்தா நம்ம 5 வேகன்சிக்கும் சரி, தனித்தனியாக வந்து உங்களுக்கு வந்து எஜுகேஷன் குவாலிஃபிகேஷன் என்ன க்ரைட்டீரியா அப்படின்றதெல்லாம் தனித்தனியாக கொடுத்துருக்காங்க. ஸோ இதில் மினிமம் ஏஜ் லிமிட் என்னன்னு பார்த்தீங்கன்னா 18 வயசு மினிமம் ஏஜ் லிமிட் சொல்லியிருக்காங்க. அதே மாதிரி போஸ்ட் 1 and 2ல் செலக்ட் பண்ணுற அந்த கேண்டிடேட்ஸை 1 year ட்ரைனிங் கொடுத்துட்டு அதுக்கப்புறம் ஜாப் கன்ஃபார்ம் பண்ணுறதா சொல்லியிருக்காங்க. செலெக்ஷன் ப்ரொசீஜர் அப்படின்னு பார்த்தீங்கன்னா பொசிஷன் 1, 2, 3 and 4 மேனேஜ்மெண்ட் ட்ரெயினி ஜென்ரல், மேனேஜ்மெண்ட் ட்ரெயினி டெக்னிக்கல், அக்கௌண்டன்ட், சூப்பரண்டன்ட் ஜென்ரல் இவங்களுக்கு ஆன்லைன் டெஸ்ட்டு, டாக்குமெண்ட் வெரிஃபிகேஷன், ஒரு இன்டர்வியூ இது மூலமாக தான் ஒரு செலெக்ஷன் ப்ராசஸ் சொல்லியிருக்காங்க. 5ல் ஜூனியர் டெக்னிக்கல் அசிஸ்டன்ட் இதுக்கு ஆன்லைன் டெஸ்ட்டும் டாக்குமெண்ட் வெரிஃபிகேஷன் மாத்திரம் தான் சொல்லியிருக்காங்க. ஸோ இதில் அடுத்தது பார்த்திங்கன்னா, நான் சொன்ன மாதிரி யூனியன் டெரிட்டரிஸ் லடாக்கு, ஈஸ்டர்ன் இந்தியா இதுக்கான 3 வேகன்சி நான் அனௌன்ஸ் பண்ணியிருந்தேன். இந்த 3 வேகன்சிக்கும் என்ன மாதிரியான செலெக்ஷன் ப்ரொசீஜர் பார்த்தீங்கன்னா, சூப்பரண்டன்ட் ஜென்ரலுக்கு ஆன்லைன் டெஸ்ட்டு, டாக்குமெண்ட் வெரிஃபிகேஷன், இன்டர்வியூ இருக்குது. ஜூனியர் டெக்னிக்கல் அசிஸ்டண்ட்டுக்கு ஆன்லைன் டெஸ்ட்டும் டாக்குமெண்ட் வெரிஃபிகேஷன் மட்டும்தான் இருக்குது. ஜூனியர் டெக்னிக்கல் அசிஸ்டண்ட் எஸ்ஆர்டி இதில் வந்து நார்த் ஈஸ்டர்ன் இல்லாமல் இது வந்து யூனியன் டெரிட்டரிஸ் அண்ட் லடாக் இது வந்து ஆன்லைன் டெஸ்ட்டும் டாக்குமெண்ட் வெரிஃபிகேஷன் மட்டும்தான் இருக்குது. ஸோ தனி ஷெட்யூல் கொடுத்துருக்காங்க. அதே மாதிரி டென்டேட்டிவ் இம்பார்ட்டன்ட் டேட்ஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஆன்லைன் ரெஜிஸ்ட்ரேஷன் ஸ்டார்ட் ஆகுது 14th December 2024. ஆன்லைன் ரெஜிஸ்ட்ரேஷன் க்ளோஸ் ஆகிற டேட்டு 12th January 2025. அதே மாதிரி பேமெண்ட் ஆஃப் அப்ளிகேஷன் வந்து 12th January 2025 அன்னைக்கோட முடியுது. கால் லெட்டர் வந்து எக்ஸாமினேஷன் எப்போ அனௌன்ஸ் பண்ணுறாங்களோ அதுக்கு 10 days பிஃபோர் உங்களுக்கு கால் லெட்டர் வந்துடும். ஸோ ரெகுலராக நீங்கள் இவங்களோட வெப்சைட்ஸை வெரிஃபை பண்ணிக்கோங்க. அதே மாதிரி எஜுகேஷன் குவாலிஃபிகேஷன் பார்த்தீங்கன்னா, மேனேஜ்மெண்ட் ட்ரெயினி ஜென்ரல் இதுக்கு வந்துட்டு டிகிரி அண்ட் ஃபஸ்ட் கிளாஸ் MBA வந்து ஹியூமன் ரிசோர்ஸில், பர்சனல் மேனேஜ்மெண்ட்டில், மார்க்கெட்டிங் மேனேஜ்மெண்ட்டில் படிச்சிருக்கணும்னு சொல்லியிருக்காங்க.
இதுக்கு எக்ஸ்பீரியன்ஸ் எதுவும் தேவையில்லை. மேனேஜ்மெண்ட் ட்ரெயினி டெக்னிக்கல் வந்து ஃபஸ்ட் கிளாஸ் போஸ்ட் கிராஜுவேட் டிகிரி இன் அக்ரிகல்ச்சர், என்டமாலஜி, மைக்ரோபயாலஜி, பயோகெமிஸ்ட்ரி. ஸோ இந்த மாதிரி கேட்டகரியில் கேட்டிருக்காங்க. இதுக்கும் எக்ஸ்பீரியன்ஸ் எதுவும் தேவையில்லைன்னு சொல்லியிருக்காங்க. அக்கௌண்டன்ட் இது பிகாம், பிஏ, காமர்ஸு, சார்ட்டர்ட் அக்கௌண்டன்ட்டு, காஸ்ட் அண்ட் ஒர்க்ஸ் அக்கௌண்ட்டு இந்த மாதிரி படித்தவங்க ஒரு 3 years எக்ஸ்பீரியன்ஸோட இதுக்கு அப்ளை பண்ணலாம். சூப்பரண்டன்ட் ஜென்ரல் இதுக்கு போஸ்ட் கிராஜுவேட் டிகிரி வந்து ஏதோ ஒரு யூனிவர்சிட்டியில் படிச்சிருக்கணும். எந்த எக்ஸ்பீரியன்ஸும் தேவையில்லைன்னு சொல்லியிருக்காங்க. ஜூனியர் டெக்னிக்கல் அசிஸ்டண்ட் இதுக்கு வந்து டிகிரி இன் அக்ரிகல்ச்சர் படித்தவங்க, டிகிரி வித் ஜுவாலஜி, கெமிஸ்ட்ரி, பயோகெமிஸ்ட்ரி படித்தவங்க இதுக்கு அப்ளை பண்ணலாம். இவங்களுக்கும் எக்ஸ்பீரியன்ஸ் எதுவுமே கேட்கல. அதே மாதிரி கடைசி அந்த 3 யூனியன் டெரிட்டரி, லடாக் அண்ட் ஈஸ்டர்ன் இந்தியா, நார்த் ஈஸ்டர்ன் இந்தியா இதுக்கு வந்து தனியாக கொடுத்துருக்காங்க எஜுகேஷன் குவாலிஃபிகேஷன். சூப்பரண்டன்ட் ஜென்ரல் இதுக்கு வந்துட்டு நார்த் ஈஸ்டர்ன் ஏரியாவுக்கு போஸ்ட் கிராஜுவேட் டிகிரி வந்து ஏதோ ஒரு ரெகக்னைஸ்ட் யூனிவர்சிட்டியில் படிச்சிருக்கணும். எக்ஸ்பீரியன்ஸ் எதுவும் தேவையில்லைன்னு சொல்லியிருக்காங்க. ஜூனியர் டெக்னிக்கல் அசிஸ்டண்ட் இது நார்த் ஈஸ்டர்ன் இந்தியா இதுக்கும் டிகிரி இன் அக்ரிகல்ச்சர், ஜுவாலஜி, கெமிஸ்ட்ரி, பயோகெமிஸ்ட்ரி படித்தவங்க எக்ஸ்பீரியன்ஸ் இல்லைனாலும் பரவாயில்லன்னு சொல்லியிருக்காங்க. அடுத்தது ஜூனியர் டெக்னிக்கல் அசிஸ்டண்ட் இது யூனியன் டெரிட்டரிக்கும் லடாக்குக்கும் இது வந்து டிகிரி இன் அக்ரிகல்ச்சர் வித் ஜுவாலஜி, கெமிஸ்ட்ரி, பயோகெமிஸ்ட்ரி எக்ஸ்பீரியன்ஸ் எதுவும் தேவையில்லைன்னு சொல்லியிருக்காங்க. ஆனால் இது எல்லா போஸ்ட்டுக்கும் கம்ப்யூட்டர் ஒர்க் பண்ணுற நாலேஜ் இருந்தால் அது ஒரு ஆடட் அட்வான்டேஜ் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அது மாதிரி எப்போ அப்ளை பண்ணணும் அப்படின்ற முன்னாடியே சொன்ன மாதிரி 14th டிசம்பர்லேருந்து 12th ஜனவரி 2025 வரைக்கும் நீங்கள் அப்ளை பண்ணலாம். அப்ளை பண்ணுறதுக்கு முன்னாடி உங்கள் ஃபோட்டோகிராஃப், சிக்னேச்சர், லெஃப்ட் ஹேண்ட் தம்ப் இம்ப்ரெஷன், அதே மாதிரி ஒரு ஹேண்ட் ரிட்டன் டிக்ளரேஷன் கேட்டிருக்காங்க. இது எல்லாமே நீங்கள் ஸ்கேன் பண்ணி இமேஜாக எடுத்து வச்சுக்கோங்க. அப்ளிகேஷன் ஃபீஸ் இதுக்கு இருக்குது. அப்ளிகேஷன் ஃபீஸ் பார்த்தீங்கன்னா எஸ்சி, எஸ்டி, பிடபிள்யூபிடி, எக்ஸ் சர்வீஸ் மேனுக்கு 500 ரூபாயும், அதே மாதிரி மற்ற கேண்டிடேட்ஸ்க்கு வந்து பார்த்திங்கன்னா அப்ளிகேஷன் ஃபீ 850 ரூபாயும், இன்டிமேஷன் சார்ஜ் வந்து 500 rupees சொல்லியிருக்காங்க. ஸோ டோட்டலாக பார்த்தீங்கன்னா 500 ரூபாய். அதே மாதிரி அதர் கேண்டிடேட்ஸ்க்கு 1350 சொல்லியிருக்காங்க. எக்ஸாமினேஷன் சென்டர் வந்து ஆல் ஓவர் இந்தியா இருந்தாலும் தமிழ்நாடுக்குன்னு பார்த்தீங்கன்னா சென்னை, கோயம்புத்தூர், மதுரை, திருச்சிராப்பள்ளி, சேலம், திருநெல்வேலி, வெள்ளூரில் இருக்குது. அதே மாதிரி டென்டேட்டிவ் பிளேசஸ் ஆஃப் போஸ்டிங் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆல் ஓவர் இந்தியாவில் எத்தனை இடம் இருந்தாலும் நான் தமிழ்நாடு மாத்திரம் எடுத்து கொடுத்துருக்கேன். அதில் சென்னை, அம்பத்தூர், சிதம்பரம், குரோம்பேட், கோயம்புத்தூர், கடலூர், ஈரோடு, ஒசூர், கும்பகோணம், மாதவரம், மதுரை, மன்னார்குடி, மூலப்பாளையம், நாகர்கோயில், ராயபுரம், சிங்காநல்லூர், தாம்பரம், தஞ்சாவூர், தூத்துக்குடி, திருச்சி, உடுமல்பேட், விருதுநகர், விருகம்பாக்கம், அது கல்மண்டபம் இத்தனை இடத்துல இருக்குது. ஏன் திடீர்னு வந்துட்டு இந்த மாதிரி டென்டேட்டிவ் போஸ்ட் ஆஃப் பிளேசஸ் கொடுத்துருக்கீங்க, அதே மாதிரி எக்ஸாமினேஷன் சென்டர்ஸ் கொடுத்துருக்கீங்க அப்படின்னு கேட்டிங்க அப்படின்னா எனக்கு பர்சனலாக ஒரு இது இருக்குது. தமிழ்நாட்டிலேருந்து இந்த மாதிரியான பொசிஷனுக்கு அப்ளை பண்ணுற கேண்டிடேட்ஸ் ரொம்ப கம்மியாக இருக்கிற மாதிரி எனக்கு தோணுது. நான் படிக்கும்போது, நான் வந்து வேலையெல்லாம் தேடிட்டு இருக்கும்போது இந்த மாதிரியான பொசிஷன் இருக்குது. இந்த மாதிரி ஜுவாலஜி படித்தவங்க, அக்ரிகல்ச்சர் படித்தவங்க, பாட்னி படித்தவங்க, கெமிஸ்ட்ரி படித்தவங்களுக்கெல்லாம் இவ்வளோ நல்ல வேலை இருக்குதுன்னு சொல்கிறதுக்கோ, இதை வந்து எடுத்துகிட்டு வந்து இந்த மாதிரி பப்ளிக்கில் வந்து எல்லாருக்கும் இந்த அப்ளிகேஷன் இருக்குது, இந்த டேட்டுக்குள்ளே போடணும் அப்படின்னு இன்ஃபார்ம் பண்ணுறதுக்கோ அப்போல்லாம் ஆளே கிடையாது. ஸோ எங்களுக்கெல்லாம் தெரியல. இப்போ வந்து தெரிய வந்திருக்கு. இதை வந்து சோஷியல் மீடியாவில் சொல்லி நிறைய பேரை தமிழ்நாட்டிலேருந்து இந்த மாதிரி சென்ட்ரல் கவர்மெண்ட்டில் இப்படி ஒரு வேக்கன்சிலாம் இருக்குதுன்னு அனௌன்ஸ் பண்ணணும்னு எனக்கு ஒரு ஆசை. ஸோ சென்ட்ரல் கவர்மெண்ட் வேக்கன்சினா எல்லாம் ஹிந்தி தெரிஞ்சிருக்கணும், வேறு எங்கேயாவது நம்மளை போஸ்ட் பண்ணுவாங்க அப்படின்னு பயந்துட்டு கூட நிறைய பேர் அப்ளை பண்ணாமல் இருக்காங்க. அப்படியெல்லாம் இல்லை. தமிழ்நாட்டிலையும் இத்தனை இடத்துல பிளேசஸ் இருக்குது சென்ட்ரல் வேர் ஹவுசிங் அப்படின்னு உங்களுக்கு காமிக்கிறதுக்காக தான் இந்த பிளேசஸை மாத்திரம் நான் காப்பி பண்ணி போட்டிருக்கேன். ஸோ ப்ளீஸ் நீங்கள் அப்ளை பண்ணுங்கள். உங்களுக்கு அப்ளை பண்ணுற வெப்சைட் நான் கொடுத்துருக்கேன். அதில் வந்து இந்த வெப்சைட் அட்ரஸில் போயிட்டு நீங்கள் போய் அட்டன் பண்ணி அப்ளை பண்ணுங்கள். அப்ளை பண்ணும் போது லேட்டஸ்ட்டு அனௌன்ஸ்மெண்ட்டு, கெரியர் இந்த இதுக்குள்ளே போயிட்டிங்கன்னா அங்கே வந்து இதோட லிங்க் இருக்குது. அதில் வந்து பிடிஎஃப் ஃபார்மேட்டில் எல்லா இன்ஃபர்மேஷனும் கொடுத்துருக்காங்க. அதை படித்து அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிவிட்டு அந்த வெப்சைட், அந்த லிங்க் மூலமாக அப்ளை பண்ணுங்கள். தேங்க்யூ.